புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேட்டையாடச் சென்றபோது துப்பாக்கி குண்டு பாய்ந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பறவை வேட்டையாடச் சென்ற இடத்தில் நண்பர்கள் கண்முன்னே அரங்கேறிய சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? துப்பாக்கியிலிருந்து தவறுதலாக வெளியேறிய குண்டு இளைஞரின் வயிற்றில் துளைத்து அவர் உயிரிழந்தார். சட்டவிரோதமாக துப்பாக்கி கிடைத்தது எப்படி? கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அடுத்த வேப்பவயல் கிராமத்தை சேர்ந்தவர் லட்சுமணன். 19 வயதான இவர் தனது நண்பர்களான சரவணன், ஆறுமுகம் உள்ளிட்ட 4 பேருடன் ஏரிச்செங்குளக்கரைக்கு வரும் பறவைகளை வேட்டையாடச் சென்றனர். அப்பொழுது கையில் 2 நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துச் சென்றனர். குளக்கரை அருகே உள்ள ஒரு செட்டில் வைத்து வேட்டைக்கு துப்பாக்கியை தயார்படுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு நாட்டு துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய குண்டு எதிர்பாராத விதமாக லட்சுமணனின் வயிற்றில் பாய்ந்தது. அதில் நிலை குலைந்த அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் லட்சுமணனை மீட்டு மணப்பாறை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். துப்பாக்கி குண்டு பாய்ந்து இளைஞர் உயிரிழந்த தகவல் காட்டு தீயாய் பரவ வேப்பவயல் கிராமத்தில் போலீசார் குவிந்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த இலுப்பூர் போலீசார் லட்சுமணனுடன் சென்ற தேக்கமலை, சரவணன் ஆகிய இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தலைமறைவான இளைஞர் ஆறுமுகத்தை தேடி வருகின்றனர். சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. வேட்டையாடும் போது குண்டு எதிர்பாராத விதமாக லட்சுமணன் மீது பாய்ந்து உயிரிழந்தாரா, இல்லை துப்பாக்கியை தயார் செய்த போது எதிர்பாராத விதமாக குண்டு வெளியேறி பலியானாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே லட்சுமணன் உயிரிழப்பில் உள்ள உண்மை குறித்து தெரிய வரும்.